Hi, good morning everybody. This is Rajesh Kumar, Assistant Professor, Department of Computer Applications, and American College of Arts and Science, Madurai. In this session, we are going to discuss about the concept of constructor in the subject of C++. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். லிசன் கேர்ஃபுல்லி. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த அப்கமிங் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அதனால் கன்ஸ்ட்ரக்டரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ 3மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும், 3 இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ அதனால் கன்ஸ்ட்ரக்டரை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகலாம். வாட் டு யூ மீன் பை கன்ஸ்ட்ரக்டர்? A constructor is a special member function whose task is to initialize the objects of its class. It is special because its name is the same as the class name. It is invoked whenever an object of its associated class is created. It is called constructor because it constructs the values of data members of the class. Constructor is an special member function அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம கிளாஸில் சப்ஜெக்ட் நடத்தும்போது பார்த்துருக்கோம். சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கும் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி என்ன சார் வித்தியாசம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் நேமும் ஃபங்க்ஷன் நேமும் சேமாக இருக்கும் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் இதை கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லலாம். ரைட், அது மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்டர் சார். அப்படி இல்லை. ஹூஸ் டாஸ்க் இஸ் டு இனிஷியலைஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் கிளாஸ். ஒரு ஆப்ஜெக்டை அந்த கிளாஸ்க்கு இனிஷியலைஸ் பண்ணுறது என்னுடைய முக்கியமான வேலையே. ஸோ அதனால் அதை கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இட் இஸ் ஸ்பெஷல் பிகாஸ் இட்ஸ் நேம் இஸ் த சேம் அஸ் த கிளாஸ் நேம். இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேமும் ஃபங்க்ஷன் நேமும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் இன்வோக்டு whenever an object of its associated class is created. எப்போல்லாம் இதை ஆக்சஸ் பண்ண முடியும்? எப்போல்லாம் ஒரு ஆப்ஜெக்டை கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணுறோம், அப்போல்லாம் அந்த மெம்பர் ஃபங்க்ஷனை, அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது வேறு ஆக்சஸ்னால் வேறு ஒன்று, கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கிற முடியும். இட் இஸ் கால்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதனால் இதை கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் த வேல்யூஸ் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, ஒரு விஷயத்தை உருவாக்குறது. அப்போ த வேல்யூஸ் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். டேட்டா மெம்பர்ஸ் அப்படிங்கிற வேறு ஒன்றும் இல்லை, அந்த கன்ஸ்ட்ரக்டருங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் டேட்டா மெம்பர்ஸ். அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம எழுதிருப்போம். ஒன்று பப்ளிக் செஷனில் எழுதுவோம், இல்லை ப்ரைவேட் செஷனில் எழுதுவோம். பப்ளிக்கில் எழுதினா த்ரூ அவுட் த கிளாஸ்க்குள்ளே எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ப்ரைவேட் எழுதுனீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். கிளாஸ் நேம் ரியா, ஓப்பன் பிரேசஸ் இன்ட்டு m, n. போத் ஆர் வேரியபிள்ஸ். லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன். ஏன் லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்கிறோம்? ஒரு கிளாஸ்க்குள்ளே ஓப்பன் பிரேசஸ்லேருந்து க்ளோசிங் பிரேசஸ்க்குள்ளே எழுதியிருக்கிறதுனால இதை என்ன பண்ணுறோம், லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்கிறோம். இது ப்ரைவேட்டில் எழுதியிருக்கணும். ப்ரைவேட்டுங்கிறது ஆப்ஷன், அதனால் நம்ம ப்ரைவேட்டை எழுதலை. பப்ளிக்ங்கிறது அதர் ஒன் மோட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் ரியா அப்படின்றது, கிளாஸ் நேம் ரியான்றது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம். ஸோ அதனால் இது கன்ஸ்ட்ரக்டர். அப்போ நம்ம எழுதின கான்செப்ட் கரெக்ட். ஸோ இந்த லைனில் கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செமிகோலன் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளரேஷன். ஸோ அட்லீஸ்ட் ஒன்லி ஒன் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் டிக்ளேர்ட் இன் த பப்ளிக் செக்ஷன். ஸோ அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய டிக்ளரேஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டரை வெளியே டிஃபைன் பண்ணியிருக்கேன். கிளாஸ்க்கு வெளியில். கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணும்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆப்ரேட்டர் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் ரியா, ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆப்ரேட்டர். ரியாங்கிறது ஃபங்க்ஷன், ஆக்சுவலி அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். ப்ராக்கெட்டில் வாய்ட். வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டைப். வாய்டுங்கிறது எந்த ஒரு வேல்யூஸையும் ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ இது பக்கத்தில் எந்த விதமான செமிகோலன் யூஸ் பண்ணல, அதனால் இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன்டு, அதாவது டிஃபைன்டு கன்ஸ்ட்ரக்டர். கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் நம்ம எழுதிருக்கோம். m = 0, n = 0 is assigned to the variable of m. Similarly 0 is assigned to the variable of n. ஸோ என்னோட வேல்யூ என்ன டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும், 0 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் பல டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்க்க போகிறோம். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்ன? A constructor that accepts no parameters is called the default constructor. ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் ப்ராக்கெட்டில், அதாவது ஆர்குமெண்ட்டில் எந்த விதமான ஆர்குமெண்ட் நம்ம எழுதலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபார் கிளாஸ் ஏ இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏ ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆப்ரேட்டர் ஏ ஆஃப். அந்த ஏ ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏங்கிறது ஃபங்க்ஷன், அதாவது கன்ஸ்ட்ரக்டர். அதுக்குள்ளே நம்ம எந்த விதமான ஆர்குமெண்ட் எழுதலை, அதனால் இதுக்கு பேர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கம்பைலர் எப்படி எடுத்துக்கிட்டோம் சார்? இஃப் நோ சச் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் டிஃபைன்டு. எந்த விதமான கன்ஸ்ட்ரக்டரும்
அதில் டிஃபைன் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் த கம்பைலர் சப்ளைஸ் ஏ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இப்போ டிஃபால்ட்னா என்ன சார் நான் மீன் பண்ணுறது? டிஃபால்ட்னா ஒன்றும் இல்லை, பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், கை, கால், கண், மூக்கு, வாய், இதெல்லாம் டிஃபால்ட். இப்போ கையில் பேங்கிள்ஸ் போடுறோம், அதெல்லாம் வந்து யூசர் டிஃபைன்டு. நமக்கு வச்ச பேர் வந்து அம்மா அப்பா வச்ச பேர், அது வந்து ப்ரீ டிஃபைன்டு. அதை நான் வந்து மாற்ற முடியாது, அந்த மாதிரி. தேர்ஃபோர் a statement such as ஏங்கிறது கிளாஸ் நேம், ஏங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஏங்கிற ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு ஏங்கிற கிளாஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும். இட் இன்வோக்ஸ் த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் த கம்பைலர் டு கிரியேட் த ஆப்ஜெக்ட் ஏங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? மெயின் கிளாஸ் ஏயில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து பார்க்க போகிறது ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். they should be declared in the public section. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எங்கே எழுதலாம்? பப்ளிக் செக்ஷனில் எழுதலாம். they are invoked automatically when the objects are created. ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் பண்ண முடியும் எப்போ? ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிளாஸில், அதாவது மெயின் ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணும்போது. கிளாஸ் நேம் பக்கத்தில் ஒரு வேரியபிள் எழுதுவோம் இல்லையா, அதான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேர். அடுத்து தேர்ட் ஒன், they do not have return types and they cannot return values. இதுக்கு ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது, ரிட்டர்ன் வேல்யூஸும் கிடையாது. they cannot be inherited though a derived class can call the base class constructor. இதை இன்ஹெரிட் பண்ண முடியாது. இருந்தாலும் a derived class can call the base class constructor. derived கிளாஸ்லேருந்து பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டரை derived கிளாஸ்லேருந்து பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டரை நம்ம என்ன பண்ண முடியும்? கால் பண்ண முடியும். they can have default arguments. இல்லை டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம இந்த கான்செப்டில் அப்ளை பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் cannot be virtual and we cannot refer to their addresses. விர்ச்சுவல் அப்படிங்கிற கான்செப்டை கன்ஸ்ட்ரக்டர்ஸில் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அண்ட் we cannot refer to their addresses. அதனுடைய அட்ரஸஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. an object with a constructor cannot be used as a member of a union. ஸோ யூனியன் கான்செப்டில் நம்ம என்ன பண்ண முடியாது? கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்டை யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது மேக் implicit calls to the operators new and delete when memory allocations is required. implicit கால் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் வந்து நியூ ஆப்ரேட்டர்ஸ், நியூ அண்ட் delete ஆர் த நியூ ஆப்ரேட்டர்ஸ் ஃபார் C++. இதை வந்து நம்ம மெமரி அலோகேஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோம். சியில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவோம், C++ல் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவோம். சியில் யூஸ் பண்ணும்போது malloc யூஸ் பண்ணுவோம், ஒரு மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு. அதுக்குன்னு ஒரு பெரிய லைன் எழுதுவோம். பட் இங்கே நியூன்னு எழுதினா போதும், ஒரு மெமரியை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அலோகேட் பண்ண முடியும். சி அலாக்னா மெமரியை கேன்சல் பண்ணுறதுக்காக சியில் எழுதுறது. இங்கே என்ன பண்ணணும்? அது போல் டெலிட் யூஸ் பண்ணணும். டெலிட்னு எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷனை அது என்ன பண்ணும்? மெயின் மெமரியிலேருந்து டெலிட் பண்ணிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து பார்க்க போகிறது பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டருங்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எடுத்த கன்ஸ்ட்ரக்டர், அதாவது ஆர்குமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணுறது. அந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் ஒரு ஆர்குமெண்ட்ஸை 1 or more ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் வந்து பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இட் மே பி necessary to initialize the various data elements of different objects with different values when they are created. C++ permits us to achieve the objects by passing arguments to the constructor function when the objects are created. The constructors that can take arguments are called parameters constructors. ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்? we can access the information through the object from the main class, அதாவது மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஆப்ஜெக்ட் மூலமாக பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து when a constructor has been parameterized, then we must pass the initial values as arguments to the constructor function when object is declared. This can be done in 2 ways. இதை வந்து 2 விதமாக நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து by calling the constructor explicitly, another one is by calling the constructor implicitly. இதை ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? எக்ஸ்பிளிசிட்லி அப்படின்னா ஈக்குவல் டு யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண போகிறோன்னா தட் இஸ் கால்டு எக்ஸ்பிளிசிட்லி. ஈக்குவல் டு இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண போகிறோம், கிளாஸில் கூட இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கு பேர் வந்து இம்ப்ளிசிட் மெத்தட். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ்பிளிசிட்லி அப்படின்னா ஈக்குவல் டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ அப்படின்னா நாட் ஈக்குவல் டு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
எக்ஸாம்பிள் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். பெரிய விஷயமான ப்ரோக்ராமில் எழுதல, புக்கில் எல்லாம் பெருசாக எழுதியிருப்பாங்க, புரியாத மாதிரி எழுதியிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி எழுதல, நம்ம வந்து சிம்பிளாக எழுதுகிறோம். என்ன நம்ம நோட்ஸ் எழுதுகிறோமோ அதுதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப வேகமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் கொடுத்துருப்பேன், ஒரே ஒரு அவுட்புட் வந்திருக்கும். நம்ம எழுதக்கூடிய கான்செப்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அப்படி எழுதுனா போதும். கஷ்டப்பட்டு பெருசான ப்ரோக்ராமில் எழுதுனுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன வேணும்? அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணணும். நம்ம ப்ரோக்ராமில் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்க போகிறேன். எனக்கு வரக்கூடிய அவுட்புட் ஒன்றே ஒன்று தான். சரி, எப்படி எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ்வலாக எப்போயுமே ஒரு ப்ரோக்ராமில் போது ஆஸ் இன்க்ளூட் iostream.h ஆஸ் இன்க்ளூட் convert.h எப்போயுமே எழுதுவோம் ஆஸ் யூஸ்வலாக. ஸோ கண்டிப்பாக ஒரு கிளாஸ் எழுதணும், கிளாஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் எழுதணும், கன்ஸ்ட்ரக்டர் எழுதியில் கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணணும். ப்ரொசீஜர், அதாவது கால்குலேஷன் வந்தால் கால்குலேஷன் எழுதணும். அடுத்து முடிச்சோடனே மெயின் ஃபங்க்ஷன் எழுதணும். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கிளாஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணணும். இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ பார்க்க போகிறேன். கிளாஸ்க்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், பேராமீட்டர்ஸ் பேர் அப்படின்னு வச்சுருக்கேன். இதில் நான் ஒரே ஒரு இன்புட் தான் ஆகணும். அந்த இன்புட்டை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண, அதனால் 2 வேரியபிளை நான் ப்ரைவேட் செக்ஷனில் வாங்கிக்கிறேன். int a, n. அடுத்து பப்ளிக்கில் வந்து பார் ப்ராக்கெட்டில் int ஒரே ஒரு ஆர்குமெண்ட். அடுத்து void கால். பார்த்தீங்கன்னா பார் int அப்படிங்கிறதும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். void கால் ஆஃப் இது செகண்ட் ஃபங்க்ஷன், இது செகண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன், மேலே இருக்கிறது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இப்போ voidக்கு ரிட்டர்ன் டைப் எந்த ஒரு வேல்யூ ரிட்டர்ன் கால் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன். இந்த 2 மெம்பர் ஃபங்க்ஷனையும் வெளியில் என்ன செஞ்சுருக்கேன்? கிளாஸ் வெளியில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். கிளாஸ் வெளியில் டிஃபைன் பண்ணனால நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? யூ மஸ்ட் இன்க்ளூடட் த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். கிளாஸ் நேம் வந்து பார், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு பார் ஃபங்க்ஷன் நேம், கன்ஸ்ட்ரக்டர் ப்ராக்கெட்டில் int x. int xங்கிறது ஃபார்மல் ஆர்குமெண்ட். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது எழுதக்கூடிய ஆர்குமெண்ட்டுக்கு பேர் ஃபார்மல் ஆர்குமெண்ட். அதே இது கால் பண்ணும்போது எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ரைட். இப்போ கடைசி எழுதின வேரியபிள் என்ன? int a, n ப்ரைவேட் செக்ஷனில் எழுதியிருக்கோம். அப்போல்லாம் என்னங்கிற வேரியபிள் எடுத்திருக்கேன். n = x. ஃபார்மல் ஆர்குமெண்ட் வந்து x, அப்போ n = x. ஸோ அப்போ நான் வாங்கக்கூடிய இன்புட் எதில் போய் ஸ்டோர் ஆகும்? எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து வாங்கக்கூடிய இன்புட் எக்ஸில் ஸ்டோர் ஆகும். எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ எதில் போய் ஸ்டோர் ஆக அசைன் பண்ணணும்? என்னங்கிற வேரியபிள் அசைன் பண்ணணும். இப்போ எண்டில் வந்து இன்புட் வேல்யூ இருக்கும். அடுத்த ஃபங்க்ஷன் வந்து void பார் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கால். இப்போ a = n × n. voidங்கிறது ரிட்டர்ன் டைப், பாருங்கிறது கிளாஸ் நேம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கால்ங்கிறது ஃபங்க்ஷன். இப்போ a = n × n. ஏன் n × n எழுதிருக்கேன்? கடைசியாக இன்புட் இதில் ஸ்டோர் ஆகி என்னங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால் என்ன மல்டிப்ளை பண்ணி ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ a = n × n. அப்போ ரிசல்ட் அதில் ஸ்டோர் ஆகும், ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அப்போ ஏங்கிற வேரியபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஸ்கொயர் வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பூரா நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. மெயின் ஃபங்க்ஷன் வந்தாச்சு. கிளியர் ஸ்க்ரீனை கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். எந்த ப்ரோக்ராம் நீங்கள் எழுதினாலும் int j ரன் டைமில் இன்புட் வாங்க போகிறேன். int jங்கிறது இங்கே லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன். என்ட்ரு த நம்பர், சீனில் ஜேன்னு வாங்கியாச்சு. அப்போ பாருங்கள், பார் ஆர் ஆஃப் ஜே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஆருங்கிறது ஆப்ஜெக்டுக்குள்ளே ஜேங்கிற வேரியபிளை கால் பண்ணியிருக்கேன். டைரெக்ட் அங்கே போகிறது பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு போகும். பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு போனோடனே ஸோ எங்கே போயிடும்? பார் இன்ட்டுன்ற இடத்துக்கு போயிடும். பார் இன்ட் எங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். பார் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் பார் ப்ராக்கெட் int x. ஸோ இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் என்ன, அதாவது அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன இருக்குது? என்ட்ரு த நம்பர் 5 கொடுத்துருக்கோமா? அந்த 5ங்கிற வேல்யூ எங்கே போயிடும்? எக்ஸுங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ எக்ஸுங்கிற வேரியபிளில் கூட 5 இதில் அசைன் பண்ணுவோம், என்னங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணுவோம். சரி ரைட். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன இருக்குது பாருங்கள்? r.call. அடுத்த r.callங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். மெம்பர் ஃபங்க்ஷன் void பார் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கால். இப்போ a = n × n. n என்ன வேல்யூ இருக்குது? 5 இருக்குது. 5 × 5 which is assigned to the variable of a. இப்போ ஏல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? 25ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ ஸ்கொயர் வேல்யூ இஸ் a. ஏல என்ன ஆன்சர் டிஸ்பிளே ஆகும்? 25 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்கு. இதுதான் டிஸ்பிளே ஆகும். get ch
என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் விட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ இதுக்கு பேர் தான் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டார். அடுத்து பார்க்க போகிறது காப்பி கன்ஸ்ட்ரக்டார். காப்பி கன்ஸ்ட்ரக்டார்னா என்ன? ஒரு கன்ஸ்ட்ரக்டாரை இன்னொரு கன்ஸ்ட்ரக்டாருக்கு அசைன் பண்ணுறது, இல்லைன்னா காப்பி பண்ணுறது. அதாவது இங்கே இருக்க வேல்யூ ஒரு சீக்வலனில் ஒரு ஃபைல் நேம் இருக்குது. அதே ஃபைல் நேமை ரைட் கிளிக் பண்ணி காப்பின்னு எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபோல்டருக்குள்ளேயோ இல்லை டி கோலன்லேயோ போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் வந்து காப்பி. இப்போ சி கோலன்லேயும் அது இருக்கும், டி கோலன்லேயும் அது இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய எக்ஸாம்பிள். எப்படின்னு பார்க்கலாம். காப்பி கன்ஸ்ட்ரக்டார். A copy constructor is used to declare and initialize an object from another object. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு அதை இனிஷியலைஸும் பண்ணலாம், காப்பியும் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டார். ஃபார் எக்ஸாம்பிள், ரியாங்கிறது கிளாஸ் நேம், ஏட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஏ1ங்கிறது அதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ ஏ1ங்கிற ஆப்ஜெக்ட் எடுத்து ஏட்டுங்கிற ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணுறோம். அப்போ ஏ1ல் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஏ2ல் இருக்கும். ஏ1 இஸ் அசைன் டு த ஏ1 இஸ் அன் ஆப்ஜெக்ட் விச் இஸ் அசைன் டு தன் another object of A2. This is called implicit method. ஏன் இதை இம்ப்ளிசிட் மெத்தட்னு சொல்கிறாங்க? இந்த இடத்துல வந்து ஈக்குவல் நான் யூஸ் பண்ணல. இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ஆர்குமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். The above statement would define the object A2 and at the same time initialize it to the values of A1. Another form of this statement is given below. Ria A2 is equal to A1. A1 is an object. A2 is also another object. A1 is assigned to the variable of assigned to the object of A2. This is called as explicit method. இதுக்கு முன்னாடியே சொன்னேன், ஒரு 2 minutes முன்னாடி சொல்லியிருக்கேன். ஈக்குவல் டு யூஸ் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்பிளிசிட் மெத்தட், ஈக்குவல் டு இல்லாமல் எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து இம்ப்ளிசிட் மெத்தட். சரி, எடுத்து பார்த்தீங்கன்னா the process of initializing through a copy constructor is known as copy initialization. ஸோ இதுக்கு பேர் வந்து காப்பி இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். If A1 and A2 are objects, then the statement is legal and simply assigns the values of A1 to A2 மெம்பர் பை மெம்பர். அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அசைன் பண்ணிக்கிட்டே வரலாம். வந்த ஆன்சரை நம்ம கெட் பண்ண முடியும். இட் டேக்ஸ் எ ரெஃபரன்ஸ் டு அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் த சேம் கிளாஸ் இட் செல்ஃப் ஆஸ் அன் ஆர்கியூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள். நோட்ஸில் இதான் எழுதியிருக்கேன், வீடியோவில் இதான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், யூஎஸ் யூஸ்வலாக 2 கெட்டர் எந்த ப்ரோக்ராம் எழுதினாலும் நீங்கள் எழுதுவீங்க. ஆஸ் இன்க்ளூட் ஐஓஎஸ் கொண்டு ஆஸ் இன்க்ளூட் கன்வெர்ட் கிளாஸோட நேம் வந்து காப்பி அப்படிங்கிறது இன்டி எக்ஸ் கமா சி. போத் இதில் வந்து இந்த 2 வேரியபிள் வந்து லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன். இதோட அவுட்புட் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஒரே ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன், 3 அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதுக்காக 3 வேரியபிளாக நான் எழுதுகிற 2 வேரியபிள் தான் இருக்கேன். எப்படி இந்த ஆன்சர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பப்ளிக் செக்ஷனில் காப்பி எம்டி கன்ஸ்ட்ரக்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ஒன்றுமே இல்லை, எந்த வேரியபிளும் இல்லை, ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டார் எழுதணுங்கிற கான்செப்டாக இருக்கும். அடுத்து காப்பி ப்ராக்கெட் இன்ட் ஒய். காப்பிங்கிறது கிளாஸ் நேம், இங்கே காப்பிங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டார் நேம். இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பி ப்ராக்கெட் இன்ட் ஒய் அப்படின்னா இதுதான் வந்து என்ன அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டரோட கான்செப்டை. ஃபஸ்ட்டு காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதியிருக்கோம், உள்ள ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோம், n எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு வேல்யூஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம், அதனால் அதை எடுத்துருக்கோம். அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா காப்பி ஆம்பர்சன்ட் இசட், இதுதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அசைன் பண்ணக்கூடிய வேல்யூஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இசட் டாட் எக்ஸ். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இசட் டாட் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுங்கிறது லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷனில் எழுதியிருக்கோம். இசட் டாட் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து இசட்டுங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு இசட் டாட் எக்ஸ், இசட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ எக்ஸுங்கிற
இசட்டுங்கிற ஆப்ஜெக்டை வச்சு எக்ஸுங்கிற வேல்யூஸை வந்து நம்ம நம்ம எக்ஸுங்கிற அதே வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். வாய்டு டிஸ்பிளே. அப்போ சி அவுட்டில் வந்து சி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் சிங்கிற வேரியபிளில் எக்ஸோட வேல்யூயை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை சிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ கியூப் வேல்யூ இஸ் சி. சிங்கிற வேரியபிளில் ஆன்சர் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் வந்தாச்சு. இன்ட் பிங்கிறது லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து என்ட்ரு த நம்பர். பிங்கிற வேரியபிள்லேருந்து கீபோர்ட்லேருந்து ஒரு இன்புட்டை வாங்கியாச்சு. அடுத்து காப்பி ஏ ஆஃப் பி. காப்பிங்கிறது கிளாஸ் நேம், ஏங்கிறது ஆப்ஜெக்ட், பிங்கிறது வேரியபிள். பிங்கிற இன்புட்டை கால் பண்ணுறோம். கால் பண்ணோன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். காப்பி இன்ட் ஒய் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிடும். ஒய்ங்கிற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்குங்க, என்ன கொடுத்துருக்கோம், 5 கொடுத்துருக்கோம். அப்போ n ஈக்குவல் டு ஒய். அப்போ ஒய்ங்கிற வேரியபிளில் 5 இருக்குது. 5 இஸ் அசைன்ட் டு த வேரியபிள் ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிற வேரியபிளில் போய் அது ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் காப்பி கன்ஸ்ட்ரக்டர், அதை வந்து மறுபடியும் இன்னொரு வேரியபிளுக்கு காப்பி பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணியாச்சு, இன்புட்டை ஃபஸ்ட் இன்புட் வாங்கியாச்சு. வாங்கினோன்னே என்ன பண்ணுறோம், காப்பி ஸ்பேஸ் பி ஆஃப் ஏ. ஏங்கிற வேரியபிள் ஏங்கிற கன்ஸ்ட்ரக்டரில் என்ன ஆன்சர் இருக்கும், 5 இருக்கும். ஏங்கிற கன்ஸ்ட்ரக்டரில் 5 இருக்குது. அப்போ பிங்கிற கன்ஸ்ட்ரக்டரில் பி ஆஃப் ஏ இஸ் அசைன் டு த வேரியபிள் ஆஃப் பி. பியில் இருக்கிறத எடுத்து ஏயில் இருக்கிறத பிக்கு காப்பி பண்ணியிருக்காங்க. அடுத்து காப்பி சி ஈக்குவல் டு பிங்கிற வேரியபிளில் பிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எடுத்து சிங்கிற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இம்ப்ளிசிட் மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் எக்ஸ்பிளிசிட் மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணால் எக்ஸ்பிளிசிட், யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது இம்ப்ளிசிட். இப்போ ஏ டாட் டிஸ்பிளே, பி டாட் டிஸ்பிளே, சி டாட் டிஸ்பிளே. இப்போ 3 தடவை என்ன பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷனை, அதாவது டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இப்போ டிஸ்பிளேயில் போய் என்ன பண்ணும், சி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அப்போ 5ங்கிற இன்புட்டை வாங்கியிருக்கோம். 5 × 5 which is assigned to the variable of சி. அப்போ சியோட வேல்யூ என்னவாகும், 125 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணும். இதுக்கு பேர் தான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். அடுத்து பார்க்க போகிறது மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்ன, இஃப் கிளாஸ் ஹேஸ் மோர் தென் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் then it is called multiple constructors. If class has more than one constructor then it is called multiple constructors. என்ன வேற ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே மோர் தென் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். திஸ் டெக்னிக் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஓவர்லோடிங் ஆர் ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். இதை என்ன சொல்கிறாங்க, ஓவர்லோடிங் ஆர் ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்க்க போகிறதுனா மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டருக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் அப்படி எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நோட்ஸில் இருக்குது. அதுதான் நோட்ஸில் இருக்குது, லேப்லேயும் இருக்குது, சொல்லி கொடுத்துருக்கேன். கவனிக்காதவங்க இப்போ கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கிளாஸோட நேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஃப்ளோட் x, y. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னாலும் நம்ம கண்டிப்பாக என்ன எழுதணும், ஃப்ளோட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறனால ஃப்ளோட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ளோட் x, y. அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்ஷனில் காம்ப்ளெக்ஸ் எம்டி கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். எம்டி கன்ஸ்ட்ரக்டர் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் அப்படின்னா உள்ள ஒன்றுமே இல்லாதனால இதுக்கு பேர் எம்டி கன்ஸ்ட்ரக்டர். அடுத்து ரியல், ஃப்ளோட், இமேஜினரி. அதாவது கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஃபைன் பண்ணியிருக்கேன். x equal to real, y equal to imaginary. X and y are local variable declarations. Real and imaginary are formal arguments. ஸோ இதுதான் x and y. இது எப்படி ஷார்ட்கட்டாக எழுதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணியாச்சு, லோக்கலாக நம்ம எழுதியாச்சு. கிளாஸ்க்கு வெளியில் என்ன பண்ணியிருக்கேன், அந்த டிஃப்ரெண்ட் டெஃபினேஷனுக்கு கீழே என்ன இல்லைங்க, ஃப்ரெண்டு காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ். ஃப்ரெண்டுங்கிறது கீவேர்டு, காம்ப்ளெக்ஸ்ங்கிறது கிளாஸ் நேம், சம்முங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஆர்குமெண்ட்ஸ். இது வந்து என்ன ஆர்குமெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட்ஸ். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். காம்ப்ளெக்ஸ் கிளாஸ் நேமு, ஃபங்க்ஷன் நேம், அந்த கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஆர்குமெண்ட்லேயும் காம்ப்ளெக்ஸ் சொல்லியிருக்கோம். ஆர்குமெண்ட்லேயும் நம்ம கிளாஸ் நேம் எழுதுனதுனால நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அடுத்த லைனில் ஃப்ரெண்ட் வாய்டு ஷோ ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுலேயும் நம்ம என்ன செய்யணும், ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ கிளாஸ்க்கு வெளியில் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. கிளாஸ்க்கு வெளியில் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டையும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் சார், காம்ப்ளெக்ஸ் ஃப்ரெண்டை எடுத்துங்க,
காம்ப்ளெக்ஸ் சம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் பி. காம்ப்ளெக்ஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் மீன் ஏழு இருக்கும். ஏங்கிற இந்த இடத்துல வேரியபிளாகவும் ஆக்டிவேட் ஆகும், ஆப்ஜெக்டாகவும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ உள்ள இன்சைட் த கிளாஸில் காம்ப்ளெக்ஸிட்டி டெம்பரரி வேரியபிள். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் அண்ட் ஒய் ஆட் பண்ணுறதுக்காக டி டாட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டாட் எக்ஸ் ப்ளஸ் பி டாட் எக்ஸ். அடுத்த லைனில் டி டாட் ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் ஒய் ப்ளஸ் பி டாட் ஒய். இதை எப்படி சார் நம்ம மைண்டில் வச்சுக்கிறது, முன்னாடி எக்ஸ் ஈக்குவல் டு ரியல், ஒய் ஈக்குவல் டு இமேஜினரின்னு எழுதணும் இல்லையா. ஸோ அதையே மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸ் அண்ட் ஒய் எழுதிக்கோங்க, முன்னாடி டி டாட் வச்சுக்கோங்க ரெண்டுக்கும். ரைட், ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏ அண்ட் பி. அப்போ ஏ டாட் எக்ஸ் ப்ளஸ் பி டாட் எக்ஸ். அடுத்த லைனில் ஏ டாட் ஒய் ப்ளஸ் பி டாட் ஒய். ஏங்கிறது ஃபஸ்ட் லைனில் காமன் ஆப்ஜெக்ட், எக்ஸுங்கிறது காமன் வேரியபிள். கீழே ஒய்ங்கிறது ஏங்கிறது சரி, பி அப்படிங்கிறது காமன் வேரியபிள். அது ரெண்டு வேலையும் ஆட் பண்ணணும். ஏ டாட் எக்ஸ் ப்ளஸ் பி டாட் எக்ஸ் என்ன எழுதணும் ஃபஸ்ட் லைனில் சி டாட் டி டாட் எக்ஸுக்கு. டி டாட் ஒய்க்கு வந்து என்ன பண்ணணும், ஏ டாட் ஒய் ப்ளஸ் பி டாட் ஒய். ரெண்டு நம்பரை காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ரைட், இப்போ என்ன பண்ணணும், இதை டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அடுத்த லைனில் வந்து வாய்டு ஷோ காம்ப்ளெக்ஸ்னு எழுதணும். காம்ப்ளெக்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும், சீன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ சி டாட் எக்ஸ் ப்ளஸ் ஜே சி டாட் ஒய் ரெண்டையும் இந்த மாதிரி எழுதி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். இப்போ என்ன பண்ணியாச்சு, கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை பூரா எழுதி முடிச்சாச்சு. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்துருங்க, வாய்டு மெயின் காம்ப்ளெக்ஸ் பி கியூ ஆர். இதெல்லாம் ஆப்ஜெக்ட்டு. காம்ப்ளெக்ஸுங்கிற கிளாஸ்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸு கிளியர் ஸ்க்ரீன், ஃப்ளோட் டி இ எஃப் ஜி. 4 4 இன்புட்ஸ் வந்து கீப்புள்ளேருந்து வாங்கணும் அப்படிங்கிறக்கா 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பில். அடுத்து என்டர் த ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ். ஃபஸ்ட்டு பேர் டி இ, பி ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் டி இ. இது வந்து எக்ஸ்பிளிசிட் மெத்தட். இது வந்து எக்ஸ்பிளிசிட் மெத்தட். இது வந்து என்ன பண்ணியிருக்கேன், பிங்கிற வேரியபிளில், பிங்கிற வேரியபிள் கிடையாது, அதுக்கு பேர் பிங்கிற ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் த செகண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் எஃப் ஜி. இப்போ கியூ ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் எஃப் ஜி. ரெண்டுமே வந்து எக்ஸ்பிளிசிட் மெத்தட், இம்ப்ளிசிட் மெத்தட் இல்லை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, பியும் கியும் டிஸ்பிளே பண்ணணும். பியில் என்ன வாங்கிருங்க, ஃபஸ்ட்டு 2 ஆர்குமெண்ட்டை வாங்கணும், அதை அப்புறம் 2 டிஸ்பிளே பண்ணணும். செகண்ட் 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த 2 ஆர்குமெண்ட் அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தம் 4 இன்புட்டையும் ஏ அண்ட் பி, அது பி அண்ட் கியூ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியாச்சு. இப்போ ஆறுங்கிறதுல ரிசல்ட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்பிளே பண்ண போகிறேன். வார் ஈக்குவல் டு சம் ஆஃப் பி கியூ. அப்போ இதுவும் எக்ஸ்பிளிசிட் மெத்தட். அப்போ பியிலையும் கீழே இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதாவது வேல்யூஸை வாங்கி ஆட் பண்ணி அந்த ரிசல்ட்டை சம்முங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக ரிசல்ட்டை கெட் பண்ணி ஆறுங்கிற தேர்ட் ஆப்ஜெக்டில் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ தேர்ட் ஆப்ஜெக்ட் ஆறுங்கிற ஆப்ஜெக்டை ஷோ பண்ணணும். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்டில் போய் என்ன பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அப்படிங்க என்னென்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டார்ஸ் ஆர் ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டார். இதில் பார்த்தீங்க, இதில் எப்படி சார் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் எம்டி ஒன்றுமே இல்லை, இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார். அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ளோட் ரியல் ஃப்ளோட் இமேஜின், இது பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டார். அதேமாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணி 2 கன்ஸ்ட்ரக்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதில் மொத்தம் we are having 4 constructors used in this program, so which is called as a multiple constructors அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இதான் வந்து multiple constructors ஆர் overloaded constructors அப்படிங்கிறது. அடுத்து பார்க்க போகிறது constructors with default arguments. constructors with default arguments. constructorsல எப்படி default argument வந்து நம்ம எழுதுறது, முன்னாடி டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம். இதுலேயும் அதே கொஞ்சம் சேர்த்து பார்க்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. கன்ஸ்ட்ரக்டர் தட் அக்செப்ட்ஸ் நோ பேராமீட்டர்ஸ் கால்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் எந்த விதமான ஆர்குமெண்ட்டும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் விச் இஸ் கால்டு ஏ ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆஃப்டர் ஏ ஆஃப் அப்படிங்கிறது. டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஏ ஸ்கோப் ரிசல்யூஷன் ஏன் டி ஈக்குவல் டு 0 எப்படின்னு எழுதிட்டிங்கன்னா டிஃபால்ட் என்ன ஆகிரும், கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூஸ் வந்து 0ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். இல்லைனாலும் அது டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு வேல்யூஸை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். when called with no arguments it becomes a default constructor. எந்த விதமான ஆர்குமெண்ட் இல்லைன்னா அதை வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா when both these forms are used in a class it causes ambiguity for a statement such as a. sometimes இதில் வந்து டூப்ளிகேஷன்ஸ், ஆம்பிகிட்டினா டூப்ளிகேஷன்ஸ்னா ஒரு டேட்டாவை திரும்ப எழுதுகிற அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏங்கிறது கிளாஸ் நேம், ஆறுங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ ஆம்பிகிட்டி இஸ் வெதர் டு கால் ஏ ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர் ஏ ஆஃப் ஆர் ஏ ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர் ஏ ஈக்குவல் டு 0.
இந்த கன்ஃபியூஷனை ஓவர் கம் பண்ணுறது தான் இன்ட் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிடும். திஸ் டெக்னிக் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஓவர்லோடிங் ஆர் ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். இதை தான் என்ன பண்ணுறாங்க, ஓவர்லோடிங் ஆர் ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்க போகிறது வந்து கன்ஸ்ட்ரக்டர் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். கன்ஸ்ட்ரக்டர் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டரில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டு நம்ம எழுதுறது தான் கன்ஸ்ட்ரக்டர் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இங்கே என்ன பண்ணிருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்டர் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸில் 2 இன்புட் கீபோர்ட்லேருந்து வாங்க போகிறேன். அந்த 2 இன்புட் அப்படியே டிஸ்பிளே பண்ண போகிறேன். எப்படி பண்ணிக்கலாம் பார்க்கலாம். கிளாஸ் ஏங்கிறது ஒரு கிளாஸ்க்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், ஏங்கிறது பேர் வச்சுருக்கோம். இன்ட் ஏ கமா பி 2 இன்புட் வாங்கியிருக்கேன். வாங்குறதுக்காக 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ப்ரைவேட் செக்ஷனில் பப்ளிக்கில் ஏங்கிறது கன்ஸ்ட்ரக்டர் நேம், ப்ராக்கெட்டில் இன்ட் எக்ஸ் கமா இன்ட் ஒய் ஈக்குவல் டு 0. நல்லா கவனிங்க, இன்ட் எக்ஸ் எந்த ஒரு வேல்யூஸையும் நம்ம பாஸ் பண்ணலாம். இன்ட் ஒய் ஈக்குவல் டு 0 டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஒய்யோட வேல்யூ டிஃபால்ட்டாக இந்த ப்ரோக்ராமில் 0ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ், பி ஈக்குவல் டு ஒய். ஏ அண்ட் பி ஆர் ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் த கிவன் கன்ஸ்ட்ரக்டர் ஏ. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ எக்ஸில் இருக்க வேல்யூ ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும். ஒய்ங்கிற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்து பிங்கிற வேரியபிள் அசைன் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், வாய்டு டிஸ்பிளே. இப்போ ஏயும் பியும் நான் டிஸ்பிளே பண்ண போகிற, வேறு எந்த ப்ராசஸும் பண்ணலை. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புதுசாக வந்து ப்ரோக்ராமில் வந்து இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி புது கான்செப்ட் அப்ளை பண்ணி ஆன்சரை டிஸ்பிளே பண்ணலாம். ஆர்சி விஷ் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நான் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ இருந்தால் போதும்னு சொல்லி எழுதுறீங்க. ஏ அண்ட் பிஏ 2யும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏபி 2 தான் வேரியபிள்ஸ் இருக்கும். 2 வேரியபிளையும் டிஸ்பிளே பண்ணியாச்சு. மெயின் ஃபங்க்ஷன் வந்துடுங்க. மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன் டைமில் இன்புட்டை கொடுக்கல. இன்புட் கொடுக்காம நினச்சி ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன். ஏங்கிறது கிளாஸ் நேம், ஆருங்கிறது ஆப்ஜெக்ட்டு, ப்ராக்கெட் 5,3. 5ன்னா அப்படி என்னன்னு ரன் டைமில் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க, 3 வந்து ஒய்யோட வேல்யூன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஃபார்முலா ஆர்குமெண்ட்டில் இருக்கல எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ 5க்கு டிஃபால்ட்டாக அங்கே எதுவும் இல்லை, ஒய்க்கு டிஃபால்ட்டாக 0 இருக்குது. அப்போ டிஃபால்ட் வேல்யூ என்ன பண்ணணும், இந்த 3 சேஞ்ச் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு என்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணணும், ஏக்கு 5ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணணும், பிக்கு வந்து 3ங்கிற வேல்யூவை வந்து பாஸ் பண்ணணும். ஆர் டாட் டிஸ்பிளே. இப்போ டிஸ்பிளேயில் என்ன வரும், டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் போயிட்டுனா ஏயும் பியும் டிஸ்பிளே பண்ணணும். அதனால் ஏயோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ வந்து 3. இதுக்கு பேர் தான் என்னது, கன்ஸ்ட்ரக்டர் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ சிம்பிளாக எழுதினா போதும். இது வந்து நம்ம லேப் எக்ஸசைஸ்லேயும் இருக்குது. அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா எழுதிக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியலைன்னா டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி நீங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்டரை பற்றின கான்செப்ட் வந்து முடிஞ்சது. இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். அப்படி ரொம்ப ஈஸிங்க. நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. என்ன இருக்கோ இதை எழுதினாலே போதும். இட் இஸ் எனஃப் ஃபார் டு கெட் மோர் மார்க்ஸ் மீன் யுவர் C++ சப்ஜெக்ட். இதை தாண்டி நீங்கள் புதுசாக எழுதணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சரிங்களா, ஸோ அதனால் நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்குங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ செஷனில் பார்க்கலாம். இன்னும் 2 கான்செப்ட் இருக்குது. ஓகே கைஸ், see you later. Thank you.